தோனியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த ஆண்டோட முடியுமா, தொடருமா? கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்க்காதது வந்து தோனி போக கூடாதுன்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னதான் ஃபிட்டா இருந்தாலுமே அவரால் ஃபுல் ஃபிளெஜ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா லாஸ்ட் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா 19th ஓவர் 20th ஓவர் சோ இந்த மாதிரி தான் அவரால் இறங்கும். ஏன்னா விக்கெட்ஸ் போனாலுமே பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கடைசியா தான் அவர் கடைசியா இறங்கினாலுமே 2 6 இந்த மாதிரி அடிச்சாலுமே பட் டீம் ஓல் பெர்ஃபார்மன்ஸா பார்க்கும்போது தோனியே ஆக்சுவலி யோசிப்பார் கண்டிப்பா. ஏன்னா நம்மளோட அந்த 2011 வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 விக்கெட் போனோடனே அவரே இறங்கி அந்த மேட்சை நம்மளுக்காக வின் பண்ணி கொடுத்தார். சோ அந்த மாதிரி அவர் வந்து எப்பவுமே டீமுக்காக முன்னாடி போய் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவரு. ஸோ அதனால அவரே எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரிட்டையர் ஆயிடுவாரு அப்படின்றது தான் என்னோடது. பட் ரிட்டையர் ஆகலன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவர் இன்னும் அவர் விளையாடுறாரோ இல்லையோ அந்த சிஎஸ்கேல இருக்கணும்ன்றது தான் எல்லாரும். சென்னை சூப்பர் கிங்ஸோட விற்பனை, அதாவது டிக்கெட் விற்பனை ஆகட்டும், எல்லாத்துக்குமே காரணம் தோனி என்ற அந்த 2 எழுத்து சொல்லு இருக்கு இல்லையா? தோனி தோனி அந்த கத்துறது சச்சினுக்கு பிறகு தோனி போன டைம் சீசன் ஐபிஎல் சீசன்ல அவர் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு ஒரு 2-3 மேட்ச் அவர் அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன் ஆகும் போது கிட்டத்தட்ட பயங்கர கரகோஷமா இருந்துச்சு. டெசிபல் கணக்கு, அந்த டெசிபல் கணக்குல கூட போட்டாங்க. டெசிபல் 200 டெசிபல் ஒட்டுமொத்த ஸ்டேடியம் கத்தியது. மட்டும் இல்ல, பல பேர் வீட்டுல கூட எழுந்து கட்டியிருக்காங்க. வீட்டுல கூட இப்ப தோனியை பாத்தீங்கன்னா தோனியுடைய அந்த பைத்தியங்கள் என்றே சொல்லலாம். இந்த 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 சொல்லை பயன்படுத்துவதற்கு மன்னிக்கணும், ஆனால் கிட்டத்தட்ட சொல்லலாம் அந்த அளவுக்கு கிரேசியஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் தோனிக்கு இருக்காங்க. அதை யாரும் மறுக்கவே முடியாது. கிட்டத்தட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டுமே இல்ல, சென்னையில இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டுமே தோனிக்கு ஒரு ஃபேன்ஸ் அப்படிலாம் இல்ல. கிட்டத்தட்ட எல்லா ஆப்போசிட் பிளேயர்ல விளையாடுறவங்களுமே அந்த அவர் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த கரகோஷமா இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த அவரை உற்சாகப்படுத்துறதா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு இடத்துல இருந்து உற்சாகப்படுத்தும். அதே மாதிரியே தோனி குறித்த ஒரு முக்கிய தகவல் நமக்கு வந்திருக்கு. இப்ப தோனி வந்து இந்த சீசன்ல விளையாட போறாரா, எந்தெந்த போட்டியில் விளையாடுவார், கடைசி போட்டியில் விளையாடுவாரா, அடுத்தாண்டு என்ன செய்வார் குறித்து ஒரு முக்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருக்க ஒரு முக்கிய நிர்வாகி வந்து நம்ம கொடுத்த தகவல் இப்போது நம்மளுக்கு குறுஞ்செய்தியா வந்திருக்கு. அந்த செய்தியை நானா இப்ப சொல்ல போறது இல்லை, ஏன்னா அது முக்கியமான செய்தி. கடைசியில பிரேக்கிங் செய்தியா நம்ம கொடுக்கலாம். அதற்கு முன்னால் லிவி உங்ககிட்ட நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் மொத்தமே 120 கோடி தான் ஒரு அணிக்கு 110.5 கோடி ரூபாய் கையில வைத்திருக்காங்க. அதை வைத்துக்கொண்டு ஒரு புதிய வியூகத்தை அமைக்கிறாங்க. இப்ப அவர் ரிக்கி பாண்டிங் வேற அவருக்கு கோச்சா வந்திருக்காங்க நினைக்கிறேன். ரிக்கி பாண்டிங் வந்து சொல்லியிருக்காரு, டெல்லியை விட்டு ஏன் போறீங்க கேட்டது இல்ல, ஒரு புதிய அணியை புதிய களத்தை அமைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்வாங்க, யாரெல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பிளேயர் தான் ரீடைன் பண்ணிருக்காங்க. ஸோ 2 பிளேயர் ரீடைன் பண்ணா அதுல பிரப்சிங் சிங் ஓப்பனிங்கும் சஷாந்த் சிங். ஸோ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சஷாந்த் சிங்கை பாத்தீங்கன்னா ஏன்டா எடுத்தோன்னு யோசித்தாங்க. ஆனா ஒரு 2-3 மேட்ச் அவர் பிராக்டிஸ்ல நல்லா பண்ணோன்னே உள்ள டீம்ல விட்டோன்னுமே அவங்க ஓப்பனிங்ல விக்கெட் போனாலும் அவர் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் அடிச்சு கொடுத்தாங்க. ஸோ அதனால அவங்க 2 பேரையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு நிறைய ஃபால்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா போலிங் தான். ஸோ அவங்களுக்கு என்னதான் பேட்டிங் இருந்தாலுமே எவ்வளோ ஸ்கோர் அடிச்சாலுமே ரொம்ப சீசனா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க பிச் அப்படியா, நம்ம அந்த பஞ்சாபோட பிச் அப்படியா நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 5 போலர்ஸை கண்டிப்பா இன்னும் அதே மாதிரி இப்போ எல்லா டீம்லயுமே பார்த்தீங்கன்னா போலர்ஸை தாண்டி அதிகமாக ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்க பேட்டிங்கும் ஆடணும், போலிங்கும் போடணும். பட் பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்லாம் வெறும் சாம் கரன் மட்டும்தான் அந்த பெர்ஃபார்மன்ஸே அவங்களுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டண்டா கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 ஆல்ரவுண்டர் எனக்கு தெரிஞ்சு அவங்க பாத்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டனை வந்து ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் இங்கிலாந்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பவும் நல்ல பவர்ஃபுல் ஹிட்டர். அதுதான் மெயின். ஒரு T20க்கு தேவையான ஒரு விஷயம் பவர்ஃபுல்லா ஹிட் பண்ணும். ஏன்னா கிரவுண்ட விட்டு போனா மட்டும்தான் எல்லாருக்கும் பிடிக்குது. சோ 6 எல்லாம் அப்படி முன்னால 6 அந்த கோட்டை தாண்டி இப்ப எங்கயாவது கிரவுண்ட் தாண்டி போயிருந்தாதான் அது ஒரு நல்ல ஒரு பூஸ்டான ஒரு மூவ்மெண்டாவே மாறும். சோ அந்த மாதிரி ஹிட் அடிக்க கூடியவர். இன்னொன்னு ரிக்கி பாயிண்டிங் பாத்தீங்கன்னா அவரோட கோச்சிங்ல எப்படி இருக்கும்னா பேட்டிங்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ண. ஸோ இங்க நிறைய வியூகங்கள் இருக்கும் பஞ்சாப்ல. ஸோ ரிக்கி பாயிண்டிங்க்கு பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும், ஓவராலா டீமுக்கு போலிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா பஞ்சாப் மேக்ஸிமம் எல்லாரையும் ஆக்ஷன்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு அமௌண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட முக்கியமான பிளேயர்ஸோட ரேட்டை ஏத்துறதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. ஐபிஎல் வந்து நான் கிட்டத்தட்ட இந்த 17 ஆண்டுகளாக இந்த ஐபிஎல் இலங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதாக சொல்றேன். சில முறை சென்னை சூப்பர் கிங்ஸே அது மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள்.
திட்டமிட்டு ஒரு பிளேயருடைய விலையை ஏற்றி விட்டுருவாங்க. அவங்களுடைய அடுத்த அணியுடைய அவங்களுடைய பர்ஸை குறைக்கிறதுக்காக திட்டமிட்டு செயல்பட்டு இருக்காங்க. நிறைய தடவை நடந்திருக்கு. எனவே இந்த முறை ஆனா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் கிட்ட 110 கோடி இருக்கு. ஆனா ஒரு எல்லாரையும் வாங்கக்கூடிய திறன் இருந்தாலும் சரியான நாட்களை சரியான விலைக்கு வாங்காவிட்டால் அவர்கள் ஏற்கனவே இந்த 17 ஆண்டுகளாக என்ன சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா பல முறை நல்ல வீரர்களா விளையாடி இருக்காங்க. ஆனா அவங்களால சரியா சோதிக்க முடியும். காரணம் என்னன்னா டீம் ஸ்பிரிட், ஒரு டீம் சரியா சேரணும், ஒரு தலைவர் கீழே கேப்டன் கீழே சரியா இயங்கணும், எல்லாரும் ஒன்னா செயல்படணும். அது இல்லைன்னா ஏன்னா நீங்க பார்த்தீங்களா சென்னை சூப்பர் கிங்ஸே உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. நம்ம அணியில வந்து தோனி என்ற ஒரு மைய காந்தத்தை தவிர மற்றவர்களா பெரிய வீரர்களா யாரும் இல்ல. சின்ன சின்ன வளர்ந்து அதற்கு பிறகு பெரிய ரவீந்திர ஜடேஜா எங்க வரும்போது பெரிய வீரர் அல்ல. தோனி கிட்ட சேர்ந்த பிறகுதான் அவர் ஜொலிக்க ஆரம்பிச்சார். அது மாதிரி ஒவ்வொரு வீரர்களும் ருத்ராஜ் கெய்க்வாட் எடுத்துங்க, அவர் எப்படி இருந்தார், இப்ப தோனி கூட சேர்ந்த பிறகு அவர் ஜொலித்து கேப்டனா வழிநடத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்காரு. எனவே அது கேப்டன் மிக முக்கியம். ஏன்னா அவர் தான் அச்சாணி. கேப்டனை வைத்துதான் மற்ற வீரர்களுடைய இயக்கம் இருக்கும். எனவே பஞ்சாப் வந்து பல முறை இந்த தவறை சிறந்த கேப்டன் இருந்தும் வீரர்கள் சரியா ஒத்துழைக்கல, சிறந்த வீரர் இருந்தும் சரியான கேப்டன் இல்ல. ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட பஞ்சாப் விளையாடி இருக்காரு, அவராலையும் ஒன்றும் செய்ய முடியல. அதனால பஞ்சாப் அணி பணம் இருந்தால் மட்டும் போதாது, சரியாக செலவிட தெரிந்திருக்க வேண்டும். அது எப்படி செய்வாங்க இன்னைக்கு ஆக்ஷன் தொடங்க ஏலம் தொடங்கிய பிறகு நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் என்ன நடக்கும்ன்றத பார்த்தா. அது மட்டும் இல்ல, நீங்க சொன்னதுல வந்து ஒரு முக்கியமான புள்ளி, இப்ப லிவி சொல்லும் போது ஒரு கருத்தை சொன்னாரு, கிரிக்கெட் வந்து அதிக தூரம் சிக்ஸ் அடிக்கிறதா எதிர்பார்க்கறாங்க. கிரிக்கெட்டோட பரிணாம வளர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதல்ல டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடினாங்க, அப்புறம் ஓடிஐ வந்தது. ஓடிஐ வரும்போது முதல்ல பெரிய யாரும் ஏத்துக்கல, என்னங்க இது கிரிக்கெட்னா ஜென்டில்மேன் கேம்ஸ் பேரு, அது ஜென்டில்மேன் மெதுவா அந்த வி ஷேப்ல விளையாடணும்னுவாங்க. இப்ப வி ஷேப்ல விளையாடுறது எண்ணிடலாம், ஏன்னா வந்த முதல் பாலே கீப்பருக்கு பின்னாடி ஸ்கூப் ஷாட் தான் அடிக்கிறாங்க. அப்ப ஸ்கூப் இல்ல கிரிக்கெட் ஆட தெரியலன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி விளையாடுறதுன்னா கிரிக்கெட் ஆட தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஏன்னா கிரிக்கெட்டோட பரிணாமம் வந்து மாறி இருக்கு, போயிருக்காங்க. அதே மாதிரி 20 ஓவர் இப்ப 10 ஓவர் ஆரம்பிச்சாங்க. ஆனா ஐபிஎல் போன்ற விளம்பரங்கள், அந்த பிசிசிஐ போன்ற ஒரு ஆளுமை இதெல்லாம் இல்லாதனால அந்த 10 ஓவர்ஸ் கிரிக்கெட் பெருசா வரல. ஆனா இப்ப 20 ஓவர் கிரிக்கெட் வந்து அந்த வேகத்தை எதிர்பார்க்கறாங்க. இவர் சொன்ன மாதிரி எவ்வளவு சீக்கிரம் சிக்ஸ் அடிக்கிறாங்க, ஸ்டெம்பை எப்படி உடைக்கிறாங்க, இதுதான் நிறைய பாக்குறாங்க இப்ப. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 10 ஓவர் மேட்ச் மாதிரி ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இந்த அளவோட 2 ஓவர் 1 ஓவர் கூட வரலாம் கண்டிப்பா. ஏன்னா வேகம் உலகம் வந்து ரொம்ப வேகமா இருக்கு. நம்மளால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் போயிட்டு ஒரு நாள் காலையில இருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் வந்து ஒரு மேட்ச் பார்க்க முடியுமானா கண்டிப்பா கிடையாது இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில. சோ போனோமா ஒரு 3 மணி நேரத்துல மேட்ச் முடிஞ்சிச்சா. அதே மாதிரி பொறுமையா தட்டி ஆடுறதுலாம், ஏன்னா நான் ஒரு லைவா நான் ஒரு 2-3 டெஸ்ட் மேட்ச் போயிருக்கேன். நான் போய் ஒரு 4 மணி நேரத்துல ஒரே ஒரு 4 ஒரே ஒரு விக்கெட் தான் விழுந்தது அந்த 4 நேரத்துல. சோ அப்ப என் மனநிலையில வந்து பாத்தீங்க, அதுக்கப்புறம் ஐபிஎல் போனா நல்லா இருக்கும். ஐபிஎல் போனா கடகடன்னு ரன் போவோம், கடகடன்னு அந்த இடமே ஒரு மாதிரியான ஒரு அது ஒரு வைப். விளையாட்டோட அடிப்படையே என்ன, வேகம், விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, இதுதான் அடிப்படை விளையாட்டிற்கு. ஒரு கால்பந்து விளையாட்டு போல, ஒரு ஹாக்கி விளையாட்டு போல வந்தோமா போனோமா பார்த்தோமா கைத்தட்டமா போனோமான்னு இருக்கணும். வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இருக்கக்கூடாது இல்லையா? அந்த வேகம் வேணும் என்றால் நிச்சயமாக இது 20 ஓவர் கிரிக்கெட் வந்து மிக சிறந்த ஒரு சாய்ஸ் என்று தான் பார்க்க வேண்டியிருக்கு. மற்றொரு கேள்வி உங்களிடம், இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். திடீர்னு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் இல்லையா, அவங்க வந்து ராகுல், மிக கேஎல் ராகுல் ஒரு சிறந்த வீரர், உலகம் முழுவதும் மதிக்கக்கூடிய ஒரு வீரர். ஆனால் கடந்த முறை ஒரு அணி தலைவராக இருந்தும் அவரை சரியாக ட்ரீட் பண்ணல. அந்த உரிமையாளர் வந்து நேரடியாக களத்திலேயே அவரை திட்டினார் என்றெல்லாம் பெரிதாக பேசப்பட்டது. அந்த அணியோட தெரிவிச்சாரு, அது அணி என்ன ஆகும்? கண்டிப்பா லக்னோ பாத்தீங்கன்னா 2 சீசனா ஆடிட்டு இருக்காங்க. சோ அந்த டீம்ல ப்ராப்ளமே அந்த மேனேஜ்மெண்ட் வந்து பிளேயர்ஸ் சரியா இது பண்றது இல்ல, அவங்க ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல, அந்த மாதிரி தான் அந்த டீம்ல வந்து கம்ப்ளைண்ட். பட் ஆனா கேஎல் ராகுல தூக்குனதுன்றது பயங்கர ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா கேஎல் ராகுல் பேரே கிளாசிக் ராகுல் தான். ஏன்னா ரொம்ப கிளாஸ் ஆடுவார். T20 அழகா. இப்ப எப்படி ரவிச்சந்திரன் அஸ்வினுக்காக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எவ்வளவு ஏலத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரியான நம்ம கேஎல் ராகுல் கண்டிப்பா இந்த ஆப்ஷன் இருக்கு. சிஎஸ்கேவின் புதிய தலைவரா ராகுல் வருவாரான்னு ட்ரை பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ராயல் சேலஞ்ச் பெங்களூர் தான் வந்து ராகுல் எடுத்து
புதிய கேப்டனா நியமிப்பாங்க அப்படின்றது தான் நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனாவே இருக்கு. ஆனா லக்னோல பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா நிக்கோலஸ் பூரனை வந்து விட மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எந்த T20 லீக் எடுத்தாலுமே பூரன் இல்லாம ஒரு T20 லீக் அவர் மட்டும் இல்ல, அவரோட சிக்ஸர் இல்லாம இருக்காது. ஆக்சுவலி அவர் பாத்தீங்கன்னா இவ்வளவு தான் இருப்பார், ரொம்ப ஷார்ட்டா இருப்பார். ஆனா கெயில் எந்த அளவு பவர்ல சிக்ஸ் அடிப்பாரோ அவர் மிட் ரேஞ்சில், அதாவது நிக்கோலஸ் பூரனை பொறுத்தவரை மிடில் ஆர்டர்ல வந்து நல்லா விளையாடக்கூடியவர். மத்த கண்டிப்பா மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிளஸ் பாயிண்ட் இவர் சொல்லலாம். அவர் நிக்கோலஸ் பூரன் வந்து இன்னொரு கூடுதல் தகவல்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதனால தகவலை பரிமா, அவர் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் இந்திய மேற்கிந்திய தீவுகளில் இங்கேருந்து இந்தியாவிலிருந்து சென்று குடியேறிய ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அவர். ஆனா அவர் கிட்டத்தட்ட மேற்கிந்திய வீரர் தான், அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. கிறிஸ் கெயில் சொன்ன புள்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிறிஸ் கெயில் விட்டு சென்றதை தொடரும் ஒரே வீரர் நிக்கோலஸ் பூரன். சிக்ஸர் அடிக்கிறதுல சிக்ஸர் மன்னனா இருக்காரு. நீங்க பாத்தீங்க நிக்கோலஸ் பூரனோட சிக்ஸ் எல்லாம் பக்க பவுண்டரி லைன் பக்கத்துல விழாது, எல்லாமே ஸ்டேடியத்துக்கு வெளில போகும், ஸ்டேடியத்துக்கு கடைசி பெஞ்ச்ல போய் அந்த அளவு சிக்ஸ் அடிக்கக்கூடிய மிக சிறந்த வீரர். அதே போன்று முதல் டவுன் இறங்கினாலும் ஆடுவாரு, 4வது டவுன் ஆடுவாரு, 8வது டவுன்ல எந்த இடத்தில் கொடுத்தாலும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி மின்னக்கூடிய ஜொலிக்கக்கூடிய சில வீரர்களில் நிக்கோலஸ் பூரனும் ஒருவர். எனவே அவர் வந்து லக்னோ வந்து கரெக்டா வச்சிருக்காங்க. ஆனா அவர் இருந்தாலும் KL ராகுல் என்ன செய்ய போகிறார், எங்கே செய்ய போகிறார் அப்படின்றது மிக முக்கியமானது. இல்ல கூடுதல் தகவல் KL ராகுலும் விராட் கோலியும் மிக சிறந்த நண்பர்கள் என்பது பலருக்கு தெரியாது. அதாவது கிரிக்கெட் விளையாட்டுல பார்த்திருப்பாங்க. ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஆடக்கூடிய வீரர்கள். இருவருக்கும் ஒரு நல்ல இலக்கணம், அந்த கிராமர் ரெண்டு பேருக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த என்ன சொல்லுவோம் இல்லையா, சிறந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, பயாலஜி ஒர்க் அவுட் ஆகுது இப்ப நிறைய பேர் பேசுறாங்க. நான் சொல்றேன் இந்த கிரிக்கெட் கிராமர் ஒரு ரெண்டு பேருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனவே விராட் கோலியும் KL ராகுலும் ஒரே அணியில் இடம்பெறும் பொழுது அந்த அணி சிறந்த அணியாக பரிணமிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு என்னுடைய கிரிக்கெட் அனுபவத்தில் சொல்றேன். நிச்சயமாக ராகுல் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு கேப்டனாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தான் என்னுடைய கருத்து. லிவி, நீங்க கருத்து?